ஒரு பிரச்சனை ஒரு சந்தோஷமா அதிகாலை இருந்து எனக்கு எங்க அம்மாவை தாங்க ரேட்டு துணி தூங்கி கிடக்காத நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் பட்டாச்சும் போட்டு வச்சாச்சா திரும்ப தொம்பு தூங்கிட்டாங்க எப்போது முன்னேறுவான் வாழ்க்கையில் எப்படி வளருவான் யார் பத்தி சொன்னாங்க எங்களை நம்ம சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க நான் சொன்னா எனக்கு பத்தி சொன்னேன் பத்தி வாய் மூடி போயிட்டு சும்மா அடக்கிற வேலை வச்சு கடமையே ஊடு பண்ண சும்மா இருக்க மாட்டாங்க பண்ணிடான்டா உன்ன மாதிரி வீட்டுக்காரங்க காலைக்கெல்லாம் ஒரு கால் கட்டு ஒரு வெண்ணெய் பார்த்து வரவழைத்து விட்டால் அவன் காலம் அவன் தாலிகாட்டி எழுதுகிறான் ரெண்டாவது தாலிகாட்டி வாங்கினான் சில பேர் ஒயிட் பாத்துக்கிறான் ஓடிப்பான் உடுப்பான அச்சில பருப்புல முழக்கால ஆன்மா சம்பாதிப்பு எதுக்கு அந்த மாதிரி யாரும் கேள்வி போச்சு பண்ணிடா சரி பரவாயில்ல என்ன சொல்றாங்க பார்த்தேன் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க சரி பரவாயில்ல கல்யாணத்தை பண்ணிக்கிறா அவர் சொல்லிட்டு ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன் பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு யார்த்தேமா என் அண்ணன் விட்டு பொண்ணு லூசா அண்ணன் மகளை அழைத்துக் கொண்டு நேரம் போனோம் பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு பார்த்தா சூப்பர் பிகர் அது மேல அம்மா கல்யாணம் பண்ணா எவ்வளவுதான் பண்ணுவேன் இல்லைன்னா தூமாடி சாவுன்னு சொல்லி ஒரு நிலையில் அம்மா சொல்லிட்டாங்க இந்த பொண்ணையா கட்டி வைக்க நான் சொல்லிட்டாங்க குடி நான் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் இன்னைக்கே முதல் இன்னைக்கே கல்யாணம் நீண்ட தொலைவு பயணமா இருக்கலாம் நிச்சயம் பண்ணலாம் எவனாக முதல்வர் பண்ணி கல்யாணம் பண்ணுவான் காலம் மாறி போச்சு இதுக்காக மட்டும் வேற வேணா தள்ளி போறான் என்ன பண்றது அவனு எல்லாம் ஏற்பாடு மாட்டேன் ஆனா சில பேர் எங்கெங்க வச்சிருப்பான் பணங்கிறவன் சத்தத்துல வச்சிருப்பான் அது ஒரு ஆள் கோயில் வச்சிருப்பான் அது ஒரு ஆள் வீட்டை வச்சிருப்பான் அது ஒரு ஆள் எங்க ஒன்றா வைப்பான் ஆனா நான் கல்யாணத்தை எங்கதமா வச்சேன் நான் தூம சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சேன் எவனாக சுடுகாட்டுல பேசணும் சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சான்னு வச்சுட்டேன் ஆனா மனமேட எரிமேடத்தான் மனமேட உருவல எரிமேடிய இஷ்டம் பேசணும் சரித்திரம் பேசணும் பேசணும் அவன் தொட்டு எரிமேடல வச்ச முகூர்த்தத்தை ஆனா தாலி எரிமேட்டு நைட்டு 12 மணி முகூர்த்தம் பிரம்ம நல்லோரை ஒரு காலம் இருக்கிறது 3 மணி 40 நிமிடங்களுக்கு பிறகு பிரம்ம நல்லோரை கிடையாது என் இஷ்டத்தான் கல்யாணம் நைட்டு 12 மணி வச்சேன் கல்யாணத்தை முடிச்சேன் சாப்பாடு நேரமா எல்லாம் விதவிதமா போட்டிருப்பான் ஆனா நான் என்ன சாப்பாடு மாட்டேன் களி கூழு கட்சிக்கு பச்சை மிளகா வச்ச மாதிரி வாயில ஆமா ஆனா யாரும் மொய் எழுதாது மொழியை நீக்கப்பட்டது கிடையாது மொய் எழுதி அதிக பேங்கல் போட்டு கத்துக்கிறேன் ரொம்ப வச்சு தலையை அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு முதல்ல ஏற்பாடு நடந்துக்குது மண்ணுங்க நானும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது ஆனா முதல்ல ஆரம்பிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடியாக்கிறேன் சாயங்காலம் 6 ஆச்சு என்னாச்சு வீட்டில் தஞ்சு வச்சு தமையா உன் வேலை ஆச்சு வாடா வீட்டில் தஞ்சில் போட்டு பையன் நான் வரும் எங்க நான் டான்ஸ் பண்ணுங்க ஹிந்தியில தமிழ்ல டான்ஸ் பண்ணிட்டேன் தமிழ் வாடான்றா என்ன பண்ணுவா சரி எப்படி வந்து பாப்பனா அது பாப்பனா பார்த்தேனா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தான் இறைவன் கொடுத்தா வார்த்தை இறைவன் மனைவி இவ்வளவு தலைவலி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வேலை விட்டான் வேலைக்கு போறாங்க அவங்க அருளா மனிதனுக்கு கடமை தான் கடமை தான் இந்த கடமை தூர போய் கடமை கடமை எப்போ இப்ப அப்பா விட்டா அவன் சொல்லி பரவாயில்ல மில்டி போலாம் சொல்லி நேரம் மில்டி போய் சேர்ந்தேன் ஆனா மில்டி போனதான் எம்பெருமை நான் பெரிய பெரிய அதிகாரிக்கிறான் ஆனா ஒண்ணு ஆனா நான் காலையில் சாயங்காலம் என்னடா பரோட்டா போண்டா போச்சு இங்கதான் பார்த்து வர்றேன் அந்த வேலையை செய்தேன் நானே செஞ்சு போனா அவன் எதிரி போய் சுட மாட்டான் ஆமா ஃபுல்லா சாப்பிட்டு போனா எதிரி போய் சுடுவான் இல்லைன்னா எதிரி இவனை சுட்டு போவான் அவன் சொல்லி சுட்டு போடுங்க தோசை சொல்ற ஞாபகம் கூட கிடையாது தாலி கட்டி விட்டு போடுங்க அது வந்து நல்லா அதே ஞாபகத்தில் இருக்குது 5 வருஷம் ஆச்சு
எனக்கு ஒரு மாசம் லீவு கிடைச்சு அடடா பொண்டாட்டி பாக்கண்டா அவன் ட்ரெயின்ல உட்காந்து நேரா வந்து இறங்கினு ஊட்டான போறேன் பொண்டாட்டி எதிர்பார்த்துக்கிறான் வழிமேல் விழி வைத்து பொண்டாட்டி எப்போ வருவா எப்போ வருவான்னு எதிர்பார்த்துக்கிறேன் வாட்சிக்குள்ள காலை வச்சு ஆட்டு எடுத்துக்கிறான் நான் ஆட்டு எடுத்து என்ன பாக்குறேன் வண்டி போனேன் வண்டி நல்லா இருக்கா திருவேறு போய் தான் அவனு ஏற ஏற பாத்துக்கிறேன் பார்வை நல்ல பார்வை உடனே உள்ள 8 மாவட்டம் டிவி தான் குடிச்சிங்கன்னா திருப்பி தான் குடிச்சிட்டு வந்து கனவு வெளிநாட்டு வந்திருக்கிற வந்த கனவு சுத்தமத்தமா குளித்து வந்திருப்பா ஏங்க காலுக்குள்ள சாயம் நடுமலையாத்து குளிக்கிறமா அதெல்லாம் கேட்டேன் என்ன நேத்து குடிச்சு வந்து கேட்டா அவ சொல்றா மாமா தப்பா நடிக்காத மாமா நான் திடீர்னு தலை குடிச்சு மாமா தலையில கேள் போட்டு மாதிரி ஆகி போச்சு செத்துல வந்து உட்காந்து கொஞ்சம் மட்டாடி வரேன்டா மாமா நீ கஷ்டப்படாத உன் கஷ்டம் தானே தெரியுது இந்த 150 ரூபா ஏன்னா சந்தோஷமா சொல்லு கொண்டான் குறிப்பை அறிந்து நடப்பதான் கொண்டாட்டு உன் குறிப்பை தெரிஞ்சு உடனே 150 ரூபா கிளம்பினேன் மாமா நில்லு மாமா 100 ரூபாய் சந்தோஷமா இரு 50 ரூபா கறி வாங்கிடுவாங்க சரி பரவாயில்ல சொல்லிட்டு நான் 150 ரூபா தேடி போனேன் பகுதிக்கு முடிவாக அதான் குலமா சகப்பா இருக்கும் மாமா எப்போ வந்து கேட்டா இப்ப தாண்டி வந்தேன் ஏன் ஓட்டுல அடிக்க வந்தீங்க அடிப்பா அங்க வண்டி ரிப்பேர் இருக்கு சென்று போய் நின்று இந்த வண்டி நல்லா தான் ஓடிங்க சந்தோஷமா 150 ரூபா கொடுங்க கேட்டா கூட்டிட்டு வந்துட்டேன் வந்துட்டு எங்கோட்டான் வர எங்கோட்டான் எதிர்பார்த்துங்க மாமா அம்மா சந்தோஷமா இருந்தியா சந்தோஷமா இருந்துட்டு கறி வாங்கல கறி வாங்கலடி அவளே 150 ரூபா வாங்கினா ஒரே அப்படின்னு எவன் கூட்டு 150 ரூபா பகுத்துட்டு மூலமா உங்ககிட்ட 150 ரூபா வாங்கினா மாமா வாமா அவன் கை தட்டா நிற்கணும் சும்மா தரா ஏ முடியுமா பெரியவாடியே ஏ பெரியவாடினா முடியும் அவடியாரா எவடி எனக்கு வர்றவோ ஏய் என் மாமா எவ்வளவு துட்டுவாங்க 150 ரூபா நான் எப்படி வாங்கலாம் எங்க மாமா கிட்ட 150 ரூபா நீ எப்படி வாங்கலாம் உங்க வீட்டுக்காரர் எத்தனை நாள் எங்கிட்ட வந்து போய் 100 ரூபா சுடுகாட்டுல கல்யாணம் வச்ச எரிமணில உருமணமா சாப்பிட்டு பின்னாடி பார்த்து ஏழு மட்டும் எல்லாம் கனவு கனவுல கல்யாணம் கனவுல பகுதி வந்து யாரு அது நீதான் இறைவனை குறித்து பிள்ளையும் அன்றவன் ஜாதகத்தை கணித்தவார் இவன் சிவனருளால் என் மகனுக்கு சிவமணி என்று பேசினார் என் மகனோ சிவமணி வெளிநாடு தம்பை நான் உன்னை உளமாற அவன்கிட்ட முள்ளில பாத்துக்க அப்ப பாத்துக்க பாக்குறேன் இவ்வளவு நாள் ஆளே காம எங்க போயிட்டா வெளிநாடு நாங்க வெளிநாட்டுல ரொம்ப தொல்லுக்குதாங்க வெளிநாட்டு போய் சுத்தி பாத்தியா எல்லாத்தையும் பாத்தியா ராமர் கோயில் பாத்தியா ஆமா ஏன்னா நம்ம டெல்லியில தாங்க போற வழியில பாக்குது இல்லையா ஆமா ஏறினே இல்லையா வெளிநாட்டமா டெல்லி ஏறினே இல்லையா சுத்தி பாத்தியா ஏறப்பண்ண பாக்க வந்தாங்க கீழே தெரியுமா சாமியா பாக்குறேன் நீ கோயில பாரு எத்த பாராமா நீ வேற பாதி பேர் சாமி பாக்க பாதி பேர் எல்லாம் வராங்க ஜாலியா சுத்தி பாக்குறேன் வேற எதுக்கு வராங்க ஆமா சரிடா டெல்லி பாத்தா டெல்லி பாக்கல ஏன்னா எதுக்காகனா அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு பிளான் போட்டதே நான் தான் இப்படி கட்டணும் பிளான் போட்டதே நான் தான் தெரியுமா ஆமா ஆமா இன்னொரு பிளான் இருக்குது அந்த டெல்லி தூக்கணும் தமிழ்நாட்டு வைப்போம் அப்படியே தூக்கணும் வைக்க போறேன் எங்க வைக்க போறேன் கேளு கடல்ல மட்டமாக்கிட்டு வைக்க போறேன் எப்படி மட்டமாக்கு ஏன் மட்டமாக்குது 10 ஊர் தோண்டி அப்படியே அழுக்கா போது அவனுதான் எல்லாம் பிள்ளைங்க நம்ம கையில் தான் இருக்குது டெல்லி எடுத்துன்னு வைக்க போறேன் நிதி அப்பப்போ வாங்க முடியல ரொம்ப தூரம் போக வேண்டாக்குது அதனால அப்படியே எடுத்துக்கலாம் பாரு அதனால 10 ஊர் 20 ஊர் ஆமா ஆமா சரி பரவாயில்ல வெளிநாடு பட்டு படிச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போகுது செய்து தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கேள்வி கேட்கறேன் ஒண்ணு எத்தி இது தெரியாதா அடிக்கிற குழந்தைங்க சொல்ல ஒண்ணு ரெண்டு ஒன்னாவது கிளாஸ் பாடமே சொல்லிக்கிறா ஒண்ணு ரெண்டு தான்பா கிடையாது ஒண்ணு எப்படி ஒண்ணு ரெண்டு வரும் கிடையாது ஒண்ணு ரெண்டு கிடையாது 4 ஒண்ணு 4 ஆமா அது எப்படி கூட்டு ஒண்ணு சேர்த்து 2 எப்படி 2 ஒண்ணு 2 அது கூட்டு 4வதா கூட்டுறது சேர்க்கணும் அப்ப நீ சேர்க்காத என்ன பண்ணுவா நல்ல ஆளுதமா ஒண்ணு சேர்த்தா ஒண்ணு தெரியுமா 11 வரும் என்னங்க 11 என்னங்க கூட்டல தான் சொல்ல அப்படி போவாத ஆராய்ச்சி பண்ணு நல்ல ஆராய்ச்சி பண்ணு அது சரிதான்
ஆராய்ச்சி பண்ணணும். கணக்காஜா அம்மா ஸ்கூல்ல ஒரு பசங்க இருக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொன்னு கேக்குறேன். சரி நானும் சேர்ந்தா எத்தனை வரும்? நாலும் சேர்ந்தா 8 வரும். 8 8 16. சரி நான் இன்னொன்னு கேக்குறேன். அதே ஒரு கரெக்டா சொல்றேன். 3ல 6 போனா எத்தனை வரும்? 3ல 6 6ல 3 போகும். 3ல எப்படி 6 5 கிடையாது. 6ல 3 போனா என்ன இருக்கும்? 6ல 3 போனா மீதி 3 தான் இருக்கும். எப்படியா 3 இருக்கா? நான் 1வது கிளாஸ் போய் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் மாத்தி சொல்றேன். பச்சல 6ல 3 பச்சல கிடையாது. நல்லா யோசனை பண்ணு. 6ல 3 போனா என்ன இருக்கும்? எங்க படிச்சாலும் 3 தான். ஆனா நீங்க வேற 6ல 3 போனா வெறும் தண்ணி தாங்க இருக்கும். அதான் 6ல 3 போயிட்டு அப்புறம் என்ன இருக்கும்? கொஞ்சம் அந்தார சொல்றீங்க. ஆமா வேற எந்த சொல்றேன்? 7 6 1 ஏங்க இவ்வளவு சிம்பிளா கூட கேள்வி கேட்பேன் நானு. என்னங்க பேசுறீங்க? சரி கால் இருக்கும், கை இருக்கும், முதுகு இருக்கும், நடக்க முடியாது. அவன் யாரு? கால் இருக்கும், கை இருக்கும், முதுகு இருக்கும். ஆமா ஆனா நடக்க முடியாது. அவன் யாரு? எனக்கு தெரியலப்பா. என்னங்க அது என்ன பட்ட மாதிரி தெரியல தெரியலடா. தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. நாற்காலி ஒப்பா வாங்கிறாரு. காலுக்குதா, கைக்குதா, முதுகுதா, நடக்க முடியாது. நம்ம கையை யூஸ் பண்ணு. எடுக்க வேண்டிய ஆளே ஜம்பால இந்த தொந்து தாங்க வந்து ஓட்டு போட்டாங்க. சரிமா? சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி. பஸ் டிரைவர் கண்டக்டர் ஓட்டுமே. இது தெரியாதா? வண்டி ஓட்டுறவரு டிரைவர், டிக்கெட் கட்சி கொடுக்கறவரு கண்டக்டர். கண்டக்டர் ஓட்ட மாட்டாரா? அவரு அப்படி ஓட்டு. போய் பார் பஸ் டிரைவர் பஸ் தான் ஓட்டுறாரு. இவன் டிக்கெட் தான் எத்தனை ஓட்டுறாரு. அப்படி கிடையாது. பஸ் டிரைவர் கண்டக்டர் ஒரு ஓட்டு மாதிரிமா? எப்படி? ஒவ்வொருத்தர காட்டி கொடுத்தா அவர் கண்டக்டர், ஒவ்வொருத்தர காட்டி கொடுத்தா அவர் கண்டக்டர், 10 பேர் சேர்த்து கொடுத்தா அவர் தான் டிரைவர். மொத்த பேரு கூட ஒரு தூயிடா புலிமான் தான் கமால். அது ஓடி ரெண்டு பாஜில பாஜில மாட்டிங்க தான் ஓடிறாரு. இது அவனுக்கு தெரியாது. சரி லாஸ்ட் கேள்வி. ஆண்டவன் எலிக்கு அவால் வச்சான். இது கடவுளுடைய படைப்பு. என்ன வச்ச வால் வைக்கிற உன்ன வச்ச வால் எலி மட்டும் ஏன் வச்சான்? மனிதனுக்கு கிடையாது. மாட்டுக்கு வச்சிருக்கா. ஆட்டிய வச்சான் எலி தெரியும். அது குடுக்கு போட்டா தண்ணி ஊத்துது. சரி மாட்டுக்கு. மாட்டுக்கு வால் வச்சான் தெரியும். பொது உடனே தண்ணி ஊத்துது. அப்ப நாய்க்கு. நாய்க்கு வால் வச்சான் தெரியும். ஏன்னா சாப்பாடு போட்டா நடி போட்டீங்க ஆட்டு வரும். ஒருங்கியா வச்சு. நாய்க்கு வால் வச்சான் எனக்கு தெரியும். மத்தவங்க கீழே சுத்தி நிக்குது. ஆனா எலிக்கு வால் வச்சான் தெரியலப்பா. கிடையாது. எனக்கு தெரியும். எப்படி? ஆண்டவன் எலிக்கு வால் வச்சான். அந்த எலி அப்ப சாவுதோ அப்ப புத்தி மாதிரி போடப்பான். எலிக்கு வால் வச்சான். நமக்கு 4 பேர் ஆள என் மகன் இல்லத்து இருக்கிறான். கண்ணுக்கு செவிக்கு சீக்கிரம்
சொன்னது எதையோ கொட்டுன்னு முட்டுன்னு என்ன? பாத்துட்டியா? நீ பாத்தியா? ஆன்சு ஆன்சு போடுறேன். ஆமா. ஆன்சு போடாத. ஆன்சு போட்டா கேன்சர் வரும். அது வெளியே வரும் உள்ள வரும் தெரியாதா? ஆ, சரி நீ போறதுயா? பழக்கமே கிடையாது. ஐயோ வீட்டுக்கு ஒரு ஆன்சு யூஸ் பண்ணணும். இல்லனா 3 வருஷம் ஜெயில் குண்டத்தால கும்புறப்படும். எனக்கு இப்பதான் போன் வச்சு பெரிய டிவில காட்ட போறாங்க. ஆனா ஆன்சு போடுறது முதல் பாடம் எப்படி கடைக்கு போக வேண்டும். ஆன்சு பாயிட்டு ஒன்று வாங்க வேண்டும். மூளை கிளு வேண்டும். கீழ் கொட்டியுமே அது உள்ளங்க கொஞ்சம் கொட்ட வேண்டும். வீட்டு மடித்து பாய்க்கு சொல்லி வேண்டும். இன்னும் 2 வேலை வேணும். அடுத்த வேலைக்கு முதல் முக்கியமானது இந்த கட்டவல எதுவும் உள்ளங்க எடுத்து நன்றா சுடுவரை கட்டிக்க வேண்டும். கட்டி விட்டு சின்னதா கோலி உள்ள விட்டுக்கொள்ள வேண்டும். விட்டு வந்து கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த கை காரணம் ஐயோ வாசல் வேச்சா போடும். துணி தொட்டுக்கொள்ள வேண்டும். அப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்து ஆச்சல் காமிக்கலாம். இந்த கையால் உதடி இழுக்க வேண்டும். இழுத்து உள்ள சொல்லு. எங்கன்னா சொல்லுமாப்பா சொல்லிட்டு 10 மணி நேரம் காய் விடு. 10 மணி நேரம் காய் விடு. காய்ஞ்சு பிறகு வாயில் வச்சா கொயா அப்போ மூக்கில் சிறுக்கு நாட்டு அப்போது நாள் காட்டு வேற எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலர் வெளியே எடுக்க வேண்டும். சரியான நோயா இருக்கிறீங்க. சில நோலை என்பார்கள் தமிழ்நாட்டு கலை 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 நோண்டி எடுத்துக்கிட்டு 1 2 ஒட்டி கொண்டு எதுக்கு அவங்க கவலைப்படாது. பூந்துக்கோ தண்ணீருக்கு கொண்டு வாய்ப்பு பண்ணி விட்டு அந்த தண்ணி வேற யாருக்கு? எவனா குச்சா விடு குடியோட போய் சொல்ல நமக்கு நான் வச்சு ஒட்டுக்குச்சி அண்ணா 16 பெற்று நீ பேர் வாழ்வாள். நான் சொன்ன 14 பெற்றுக்கு போறேன். தண்ணி டிமாண்ட் ஆகுது. உனக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு தம்முன்னு தான் வாய்க்கு கும்முனுக்கும். எங்க ஒருத்தர் கூட சரியில்லையே. பரவாயில்ல நீ ஆடினே பசங்க ரெடியா இருக்கிறாங்க. அதை பாதி வச்சுக்கிறேன். நீ தயாரா இருக்கு. அம்மா திறமை வெளியே காட்டு. என் திறமையை காட்டினா நீ என்ன ஒன்னாலும் நான் வாங்கித்தரேன். கண்டிப்பா. ஆமா விடாத. இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். சரிண்ணா. பூஜைக்கு வந்த அருமையாக இருந்தது. பாராட்டி உன் பரிசாக இந்த
எனக்காக அன்பளிப்பா பிரைஸா கொடுத்துருக்கீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. சரி சரி அண்ணா இதெல்லாம் போதாதுண்ணா. ஐயோ, அது கொண்டுட்டு போக மாட்டியா? சரி வரலாம் கூட பரவாயில்ல. எனக்கு ஒரே ஒரு பிரைஸ் மட்டும் கொடுத்து என்ன வேணுமா? இருமா, கூட்டு வந்துடுறேன். நீ இங்கே விளையாடு. நான் உன்னை வச்சிருக்க முடியாது. அண்ணா நான் என்ன உங்களை பெரிய பிரைஸா கேட்க போறேன். என்ன வேணும்? ஒரே ஒரு பிரைஸ்னா என்ன கேளு? அது மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லுதாங்க. ஓ, அதான் தரத்துல ஆட வச்சேன். நான் உனக்கு கேளு. நாளைக்கு எனக்கு சொல்ல மாட்டேன். அண்ணா ஒண்ணும் கிடைக்காது. ஒரே ஒரு ஐஸ்கிரீம்னா ஏம்மா, மனமா நீ பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டிக்காம வேற என்ன கேளு? அது வேணவா? சரி நான் எல்லாம் லாலிபாப்னா உன் மேல சப்பத்தியா கேட்கறேன். வேற என்ன கேட்குது? நான் சாப்பிட்டதே இல்லைண்ணா. அண்ணா இது வாங்கிலன்னு சொல்ல மாட்டீங்களே. அண்ணா குச்ச ஐஸ்னா மூணு சப்பத்துல பலா பலா அடிப்பா. வேற என்ன கம்பர் கட்டி காங்க கேளு. சரிண்ணா இது எல்லோருக்கும் கிடைக்குமா? தானே என் பேக் எடுத்து போ. எத்தனை நாள் ஆச்சுன்னா? அது வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. போயிருக்கோம். என்னால ஜிப்லாம் டைட் ஆயிட்டு இருக்குமே. நான் மேல இங்க ஆட்டிங்கள ஓபன் ஆகும். அப்படியே ஓப்பன் ஆகல. என்ன தாடிட்டு ஆட்டிங்கடா? அப்படியே ஓப்பன் ஆகலண்ணா. ஒரு கால் நீ போடுறேன். கால் போடு. நான் வந்து என்னன்னு பாடுற மாதிரி போ. போடியா பாரா. அப்படியா? போடியா பாரா. சூப்பரா இருக்கிற நீ அப்படி பாக்குற. அப்புறம் இருட்டா இந்த இலவச சொல்லுகிறாரு என் ஜாமான்கிறாரு. அதனால ஆடல் பாடல் அம்மா திரும்ப வெளிக்காச்சு. காமா நாட்டுக்காலு ஆளான
பாரு முதல்ல மூச்சு வாங்க போய் மூச்சு அதிகமா வைப்பா டாக்டர் போய் பாரு என்ன இந்த மூக்கல ஒண்ணு வச்சு எடுப்பாங்க சரி சரி அப்புறம் ஓடி